வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் ஒப்பந்த அடிப்படையில் நியமிக்கப்பட்ட ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்து புதுச்சேரி அரசு பள்ளிகளின் கல்வி தரத்தை மேம்படுத்த வேண்டும் என சமூக ஆர்வலர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளங்களில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், புதுச்சேரியில் 2021 288 ஆசிரியர்களை ஒப்பந்த அடிப்படையில் நியமித்து இவ்வாண்டில் மார்ச் மாதம் பணி நீக்கம் செய்தது கண்டிக்கத்தக்கது. மேலும் ஒப்பந்த அடிப்படையில் நியமிக்கப்பட்ட ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்து புதுச்சேரி அரசு பள்ளிகளின் கல்வி தரத்தை மேம்படுத்த வேண்டும் என வலியுறுத்துகிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார். 8 ஆண்டுகளாக காத்திருக்கும் 2642 பொதுப்பணித்துறை ஊழியர்களை உடனடியாக பணியில் அமர்த்தி அவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளங்களில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், 2016ஆம் ஆண்டு புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் 2642 பேர் நியமிக்கப்பட்டனர். ஆனால் தேர்தல் நடத்தை விதிமுறை அமலில் இருந்ததை காரணமாக கொண்டு அந்த நியமனங்களை தேர்தல் ஆணையம் ரத்து செய்து அனைத்து ஊழியர்களையும் பணி நீக்கம் செய்தது கண்டிக்கத்தக்கது. 8 ஆண்டுகளாக காத்திருக்கும் இந்த 2642 பொதுப்பணி ஊழியர்களை உடனடியாக பணியில் அமர்த்தி அவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரி அரசு துறைகளில் பணியாற்றும் 22,000 ஊழியர்களுக்கு தீபாவளி போனஸ் அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு ஊழியர்களுக்கு தற்காலிக போனஸ் கணக்கிடும் உச்ச வரம்பை ரூபாய் 7,000 நிர்ணயித்து நிதி அமைச்சகம் அறிவித்துள்ளது. மத்திய அரசின் சம்பள முறையை பின்பற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேச ஊழியர்களுக்கும் இந்த உத்தரவுகள் நீட்டிக்கப்பட்டுள்ளன. இதன்படி புதுச்சேரி அரசில் பணிபுரியும் குரூப் பி மற்றும் சி பிரிவு ஊழியர்களுக்கு தீபாவளி போனஸாக ரூபாய் 7,000க்கும் மிகாமல் கிடைக்க மத்திய அரசின் உத்தரவை பின்பற்றி புதுச்சேரி அரசின் நிதித்துறை இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. மத்திய அரசு குரூப் சி மற்றும் குரூப் பி ஊழியர்கள் 2024 முதல் 2025ஆம் ஆண்டிற்கான 30 நாட்கள் சம்பளத்திற்கு சமமான போனஸ் பெறுவார்கள் என்று நிதி அமைச்சக உத்தரவு மூலம் தெரிவிக்கப்பட்டது. இந்த தொகை ரூபாய் 6,908 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசின் நிதித்துறை சார்பு செயலர் சிவகுமார் இந்த உத்தரவு பிறப்பித்துள்ளார். இந்த உத்தரவு நகலை அனைத்து துறை செயலர்கள், துறை தலைவர்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. இது குறித்து நிதித்துறை அதிகாரிகள் கூறுகையில், இந்த தீபாவளி போனஸ் குரூப் பி, சி, டி உள்ளிட்ட அரசிதழ் பதிவு பெறாத 22,000 அரசு ஊழியர்களுக்கு கிடைக்கும். இதன் மூலம் அரசுக்கு 18 கோடி ரூபாய் செலவாகும் என்றனர். காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்தை ரூபாய் 130 கோடி மதிப்பீட்டில் அதிநவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய விரிவாக்க பணி பிரதமர் நரேந்திர மோடி காணொலி வாயிலாக தொடங்கி வைத்தார். காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள மீன்பிடி துறைமுகத்தில் 300க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் நிறுத்தப்பட்டுள்ளன. இந்த நிலையில் காரைக்கால் துறைமுகத்தில் விசைப்படகுகள் நிறுத்துவதற்கு போதிய அளவு இடவசதி இல்லாததால் துறைமுகத்தை விரிவாக்கம் செய்ய காரைக்கால் மாவட்ட மீனவர்கள் மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு கோரிக்கை வைத்த நிலையில், மத்திய அரசின் திட்டம் மூலம் ரூபாய் 130 கோடி மதிப்பீட்டில் பல்வேறு வசதிகள் மற்றும் அதிநவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய துறைமுக விரிவாக்க பணியை பாரத பிரதமர் நரேந்திர மோடி காரைக்காலில் உள்ள மத்திய அரசின் NIT கல்லூரியில் காணொலி வாயிலாக தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில ஆளுநர் கைலாஷ்நாதன், சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் மற்றும் மீனவர்கள் கலந்து கொண்டார்கள். இந்த நிலையில் காரைக்கால் துறைமுகத்தை ரூபாய் 130 கோடிக்கு விரிவாக்கம் செய்யும் பணியின் மூலம் மீன் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதிகள் அதிகரிக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. காரைக்கால் அடுத்த அக்கரை வட்டம் பகுதியில் உள்ள புனித ஆரோக்கிய அன்னை ஆலயத்தின் ஆண்டு திருவிழாவின் கொடியேற்றம் நடைபெற்றது. இதில் ஏராளமான கிறிஸ்துவ மக்கள் பங்கேற்றனர். காரைக்கால் அடுத்த அக்கரை வட்டம் பகுதியில் அமைந்துள்ள புனித ஆரோக்கிய அன்னை ஆலயத்தின் ஆண்டு திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது. காரைக்கால் தூய மரியன்னை மேல்நிலைப் பள்ளி முதல்வர் பங்கு குரு சாமுவேல் மற்றும் சிறப்பு துணை குரு செல்வநாயகம் கொடி ஏற்றி வைத்து சிறப்பு திருப்பலியினை நடத்தி வைத்தனர். முன்னதாக ஆரோக்கிய அன்னையின் திருவுருவம் பொறித்த கொடியை பங்கு தந்தையால் மந்திரிக்கப்பட்டு தேவ மன்றாட்டுடன் கொடியேற்ற விழா துவங்கியது.
கிராமத்தின் முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்து மீண்டும் ஆலயத்தை வந்து கொடியேற்றம் நடைபெற்றது. புனித ஆரோக்கிய அன்னையின் கொடியேற்ற விழாவில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு புனித ஆரோக்கிய அன்னையை வழிபட்டனர். 10 நீர்நிலைகளின் கட்டமைப்புகளை மேம்படுத்த உழவர்கரை நகராட்சிக்கு மத்திய அரசு ரூபாய் 50 லட்சம் மானியமாக அளிக்கிறது. இதுகுறித்து உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மத்திய அரசின் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகார அமைச்சகம் நகர்ப்புற நீர் பாதுகாப்பை மேம்படுத்துவதற்காக மழைநீர் சேகரிப்பு மேம்பாடு, நிலத்தடி நீர் மேம்பாடு போன்ற பணிகளை செய்து வருகிறது. இந்த திட்டத்தை டெல்லியில் உள்ள தேசிய நகர்ப்புற விவகார நிறுவனம் நீர் மற்றும் மின்சார ஆலோசனை சேவை என்கிற பொதுத்துறை நிறுவனத்துடன் இணைந்து செயல்படுத்தும். இந்நகராட்சியுடன் இந்நிறுவனம் இணைந்து நிலத்தடி நீர் தொடர்பான தகவல்களை ஆய்வு செய்து நிலத்தடி நீரை மேம்படுத்த 10 இடங்களை அடையாளம் கண்டு பரிந்துரை செய்யும். இந்த 10 நீர்நிலை கட்டமைப்பு நிறுவன பணிக்காக மத்திய அமைச்சகம் ரூபாய் 50 லட்சம் மானியமாக இந்த நகராட்சிக்கு வழங்கும். இதற்கான பணிகள் விரைவில் துவங்கப்பட்டு 2026 மார்ச் மாதத்துக்குள் முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. புதுவை பல்கலைக்கழகத்தில் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த பேராசிரியர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மாணவர்கள் கண்டன பேரணியில் ஈடுபட்டனர். புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் பணியாற்றும் சில பேராசிரியர்கள் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுப்பதாக புகார் எழுந்து வருகிறது. இதற்கு கண்டனம் தெரிவித்து பல்கலைக்கழகத்தில் நேற்றிரவு மாணவர்கள் போராட்டம் நடத்தினார்கள். இதில் 24 பேர் கைது செய்யப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து பாலியல் புகார் பேராசிரியர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பல்கலைக்கழகத்திற்குள் நேற்று மாலை மாணவர்கள் கண்டன பேரணியை நடத்தினார்கள். 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பல்கலைக்கழக நிர்வாகத்தை கண்டித்து கோஷம் எழுப்பி கொடியேந்தி பேரணியில் பங்கேற்றனர். பேரணியின் முடிவில் பல்கலைக்கழக நிர்வாகத்தை கண்டித்து உருவ பொம்மை எரித்து தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தினார்கள். இதனால் பல்கலைக்கழக வளாகத்தில் 1 மணி நேரத்திற்கு பதட்டமான சூழ்நிலை நிலவியது. போக்குவரத்து துறையில் வாகன ஃபேன்சி எண்களுக்கான ஏலம் வரும் 16ஆம் தேதி நடக்க உள்ளதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. போக்குவரத்து ஆணையர் சிவக்குமார் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி போக்குவரத்து துறையின் PY05 AP வரிசையில் உள்ள எண்களை இணையதளத்தில் வரும் 16ஆம் தேதி காலை 11 மணி முதல் மாலை 4:30 மணி வரை ஏலம் விடப்பட உள்ளது. இந்த ஏலத்தில் பங்கேற்க தேவையான பெயர் மற்றும் கடவு சொல்லை இணையதளத்தில் நியூ பப்ளிக் யூசர் மூலமாக வரும் 15ஆம் தேதி வரை பதிவு செய்து கொள்ளலாம். பதிவு செய்தவர்கள் தங்களுக்கு தேவையான எண்களை தேர்வு செய்து அதற்குண்டான அடிப்படை தொகையை செலுத்தி ஏலத்தில் பங்கேற்கலாம். இந்த மின்னணு ஏல முறையில் பங்கு பெற விரும்புவோர் அதற்கான வழிமுறைகள் மற்றும் ஏல நிபந்தனைகளை இணையதள முகவரியில் பார்த்து பதிவிறக்கமும் செய்து கொள்ளலாம். முன்பதிவு செய்யப்பட்ட வாகனம் அந்த எண்ணை முன்பதிவு செய்த நாளிலிருந்து 90 நாட்களுக்குள் பதிவு செய்ய தவறினால் முன்பதிவு செயலிழந்துவிடும். அவருக்கு ஒதுக்கப்பட்ட எண் அவரது உரிமையை இழந்துவிடும். இந்த ஏலம் சம்பந்தப்பட்ட பண பரிவர்த்தனை அனைத்தும் ஆன்லைன் மூலம் மட்டுமே பெறப்படும். நேரிலோ மற்றும் காசோலையாகவோ ஏற்கப்பட மாட்டாது என குறிப்பிடப்பட்டுள்ளது. நூற்றாண்டு பாரம்பரியம் மிக்க சொசைட்டி புரோகிரஸ் அரசு நிதி உதவி பெறும் பள்ளி மூடப்பட்டு கேளிக்கை விடுதியாக மாற்றப்பட்டுள்ளதை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் பிரச்சார கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி செட்டி வீதியில் உள்ள நூற்றாண்டு பாரம்பரியமிக்க சொசைட்டி புரோகிரஸ் அரசு நிதி உதவி பெறும் பள்ளி மூடப்பட்டு கேளிக்கை விடுதியாக மாற்றப்பட்டுள்ளதை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் பிரச்சாரம் நடைபெற்றது. 100 ஆண்டுகளுக்கு மேலாக செயல்பட்ட இந்த பள்ளி வளாகத்தை அதன் உயரிய நோக்கம் கெடாமல் புதுவை அரசு உடனடியாக மீட்க உரிமையாளருக்குரிய வாடகை மற்றும் இழப்பீட்டுத் தொகையை முழுமையாக அரசு அளித்து நகரின் மையத்தில் உள்ள கட்டிடத்தை மீண்டும் ஒரு கல்வி மற்றும் கலை கலாச்சார மையமாக பராமரிக்க வேண்டுமென வலியுறுத்தி இந்த பிரச்சாரம் நடைபெற்றது. புதுவை காந்தி வீதியில் தொடங்கிய பிரச்சாரத்திற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் நகர கமிட்டி செயலாளர் ஜோதி பாசு தலைமை தாங்கினார். மாநில செயலாளர் ராமச்சந்திரன், மூத்த தலைவர் முருகன், உறுப்பினர் உட்பட பலர் பங்கேற்றனர். பள்ளி முன்பு வந்த அவர்கள் ஆளும் அரசையும் முதலமைச்சர் ரங்கசாமி, கல்வி அமைச்சர் நமச்சிவாயத்தை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பினர்.
தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராகவே முதலமைச்சர் ரங்கசாமியின் செயல்பாடு அமைந்துள்ளதாக காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்திலிங்கம் எம்பி குற்றம் சாட்டியுள்ளார். உச்சநீதிமன்ற நீதிபதி அவமதித்த வழக்கறிஞர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட பேராசிரியரை பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் காமராஜர் சிலை முன்பு நடைபெற்றது. புதுச்சேரி மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பினார்கள். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, தாழ்த்தப்பட்ட சமூகத்தை கேவலப்படுத்துவதுதான் பிஜேபியின் கொள்கை. இன்று சாய் சரவணன்குமாருக்கு ஏற்பட்ட நிலைமைதான் மற்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் ஏற்படும் என்று குறிப்பிட்ட வைத்திலிங்கம், ரங்கசாமி தாழ்த்தப்பட்டவர்களுக்கு எதிராக செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.